அன்பும் கருணையும் நிறைந்த பரலோகத்திலிருந்து மனிதரை மீட்கும் ஒரு திட்டம் தொடங்கியது. தேவதூதன் கபிரியேல் மரியாளிடம் தோன்றி, நீ உலகிற்கு இரட்சகரை பெறுவாய் என்று அறிவித்தான். மரியாவும் யோசேப்பும் தேவனின் திட்டத்தின்படி பெத்லகேமுக்கு பயணித்தார்கள். ஒரு அரண்மனையில் அல்ல, ஒரு தொழுவத்தில் உலகின் இரட்சகர் பிறந்தார். வானதூதர்கள் செய்தியை அறிவித்தனர். மேய்ப்பர்கள் வந்து பிறந்த குழந்தையை வணங்கினர். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இயேசுவை அடைந்தனர். இயேசு தேவனுக்காக ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டார். யோசேப்பின் தச்சுப்பணியில் உதவி செய்து தாழ்மையோடு வளர்ந்தார் இயேசு. தேவனுடைய வார்த்தையை ஆழமாக புரிந்து கொண்ட சிறுவன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். யோவான் மூலம் ஞானஸ்நானம் பெற்றபோது பரலோகம் திறந்து தேவ ஆவி புறாவாய் இறங்கியது. சோதனைகளின் நடுவிலும் தேவனில் நிலைத்திருந்தார் இயேசு. என்னை பின்தொடருங்கள். அந்த அழைப்பு உலக வரலாற்றை மாற்றியது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி இயேசு தன் மகிமையை வெளிப்படுத்தினார். அன்பு, மன்னிப்பு, தேவராஜ்யம், இயேசுவின் போதனை மனங்களை மாற்றியது. சாந்தர்கள் பாக்கியவான்கள், இந்த வார்த்தைகள் இன்றும் ஒலிக்கின்றன. ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை, நோய்கள் விலகின. சிறிது தேவனின் கரங்களில் அதிகமாக மாறியது. பயத்தின் நடுவிலும் நம்பிக்கையின் சக்தியை இயேசு காட்டினார். மலையில் அவருடைய மகிமை ஒளியாக வெளிப்பட்டது. அரசனாய், ஆனால் தாழ்மையுடன் இயேசு நகரத்திற்குள் நுழைந்தார். இது என் உடல், இது என் இரத்தம், அன்பின் உடன்படிக்கை. வலி, பாரத்தை, ஆனால் தேவ சித்தத்திற்கு அடங்கினார். அமைதியுடன் எதிர்கொண்டார் இயேசு. அநியாய தீர்ப்புகளுக்கும் அமைதியாக நின்றார். மனிதருக்காக, பாவங்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். நம்பிக்கை முடிந்தது போல தோன்றியது, ஆனால் அது முடிவல்ல. கல்லறை காலியாகியது, மரணம் தோற்றது, இயேசு உயிர்த்தெழுந்தார். பயம் மகிழ்ச்சியாக மாறியது, நம்பிக்கை மீண்டும் உயிர்த்தது. பயம் மகிழ்ச்சியாக மாறியது, நம்பிக்கை மீண்டும் உயிர்த்தது. அன்பு, மன்னிப்பு, இரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி.